ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆட்டு மூளை அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆட்டு மூளை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி சொல்கிறேன். பொதுவாகவே ஆட்டு மூளை அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டோம். ஆனால் அதில் இருக்க நன்மைகள் என்னென்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆட்டு மூளையில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒமேகா 3 என்ன பண்ணுதுன்னா நம்மளோட அறிவாற்றல் செயல்பாட்டுக்கு அவசியமானது. அது போக நம்மளோட நினைவாற்றலையும் ஒருமுகப்பாட்டையும் மேம்படுத்துறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு வைட்டமின் B12 இதில் ஆட்டு மூளையில் அதிக அளவு இருக்கிறனால நம்மளோட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுது. நெக்ஸ்ட்டு புரோட்டீன் அதிகம், நாட்டு மூளையில் புரோட்டீன் அதிகம் இருக்கனால தசை வளர்ச்சி அண்ட் திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. பொதுவாக ஆட்டு மூளையை யார் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா இந்த கவுட் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் அதால் ஏற்கனவே அந்த இது இருந்ததுன்னா அவங்க சாப்பிடக்கூடாது. அதுபோக கொலஸ்ட்ரால் அதிகம் இருந்ததுன்னா அவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டு மூளையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ண ஆட்டு மூளை வறுவல், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு 4-5 பட்டை மிளகாய், அதாவது ரெட் சில்லியை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவைன்னா மட்டன் பீஸ் இருந்தால் கொஞ்சம் மட்டன் பீஸை கட் பண்ணி அதை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க ஆட்டு மூளையை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க மட்டும் விடணும், கிண்டக்கூடாது. அதில் கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அது ரெண்டையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட கரண்டியை வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ மூளை கொஞ்சம் அது உடையாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா அது வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு சுவையான மட்டன் பிரைன் வறுவல் ரெடி. தேங்க்யூ.